சிறுமந்தையே பயப்படாதே. நீங்க ஒருவேளை பயத்தோடும் கலக்கத்தோடும் இந்த காலையில் வந்திருந்தால் ஆண்டு உங்களை பார்த்து பேசுகிறார். ஒருவேளை சிலர் மனிதர்களை குறித்த பயத்தில் இங்க வந்திருக்க கூடும். சில சூழ்நிலைகளை நினைத்து நினைத்து கவலையோடு இந்த காலையில் இங்க வந்திருக்க கூடும். சில தேவைகளின் மத்தியிலே கலங்கி போனலாம், நாளைக்கு என்ன செய்வோங்கிற எண்ணத்தில் இங்க வந்திருக்க கூடும். தேவன் உங்களுக்கு உண்டு. மிக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள் சிறியதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் எங்கிருந்து வர போறாரு? வாங்கட்டம் தான் ராஜ்யமே பிறகு போகுது. ஆண்டவர், நான் சொன்னேனே, அவர் நமக்காக திட்டத்தை மாற்றுவார், சட்டத்தை மாற்றுவார், எல்லாத்தையும் தலைகளை மாத்திடுவார். எனக்கு தேவன் ஒரு வாய்ப்பை ஜீவனாய் கொடுத்திருக்கிற போது அந்த ஜீவனுக்குரியவர்களை சந்தித்து கொடுக்கும் என் தேவனுக்கு தெரியும். நீங்க புரிஞ்சுக்கிடுங்க, என்னைக்கு இந்த ஜீவனுக்கு அமைதி வேணும்னு நினைக்கிறாரோ அன்னைக்கு ஆண்டவர் இதை உறங்க வைத்து விடுவார். இந்த ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனுக்கு எதுவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார்.